நாம வாழ்க்கையில தினசரி எவ்வளவுதான் ஓடி ஆடி வேலை செய்து சம்பாதிச்சாலும் கடைசியாக திரும்ப வந்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு தூங்கி எழுந்திருச்சு அடுத்த நாள் நிம்மதியா நம்மளுடைய பணிகளுக்கு தயாராக புறப்பட உதவுவது நம்முடைய வீடுதான். அதற்கு நம் வீடு உதவ வேண்டும் என்றால் அந்த வீட்டை பற்றிய நம்முடைய எண்ணம், அதை கையாளும் கண்ணோட்டம், அதாவது சங்கல்பம் அல்லது செவ்வெண்ணம் முதலில் சரியாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன என்றால், இந்த வீட்டின் உரிமையாளர் இறைவன், இறைவி, தெய்வங்கள்தான், நாம் கிடையாது என்பதில் தெளிவு வேண்டும். அது சொந்த வீடு என்றாலும் வாடகை வீடு என்றாலும். அதனால்தான் ஒரு வீட்டுக்கு குடி போகும் பொழுது நாம் போகிறோம் என்றே நினைக்க கூடாது. சுவாமி வீடு மாறுகிறார் என்றுதான் நாம் நினைக்கவே வேண்டும். அதனால்தான் புதிய வீட்டுக்கு நாம் முதலில் சுவாமியை அழைத்து செல்கிறோம், சுவாமியை வைக்கிறோம். அவர் அவருடைய இடத்தில் அமர வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். அவருக்கு உதவி செய்ய நாம் அங்கே அவருடன் செல்கிறோம், குடியேறுகிறோம். அதனால் தினசரி சுவாமிக்கு விளக்கு ஏற்றுதல், தண்ணீர் வைத்தல், நைவேத்தியம் வைத்தல், நாம் நமக்காக சமைத்ததில் அவருக்கு வைக்கிறோம் என்றே நினைக்க கூடாது. அவருக்காகவே சமைக்கிறோம், அவர் சாப்பிட்ட மீதியை நாம் சாப்பிடுகிறோம், அவருக்காகவே சம்பாதிக்கிறோம், அவர் கொடுத்த உறவுகளையே கையாளுகிறோம், அவர் கொடுத்த வேலைகளையே செய்கிறோம், அவர் கொடுத்த தொழிலையே செய்கிறோம், அவர் கொடுத்த வாழ்க்கையையே நடத்துகிறோம், அவர் கொடுத்த வசதிகளையே அனுபவிக்கிறோம், அவர் கொடுத்த உறவுகளுடன் தான் வாழ்கிறோம் என்ற உணர்வுடன் வாழ்வதற்கு நமது சுவாமி ஸ்தானம் நமக்கு உதவுகிறது. ஒரு தொழிற்சாலையில் 1000 பேர் வேலை பார்க்கிறார்கள். அந்த நிர்வாகம் நஷ்டத்தில் மூழ்கியதால், தோல்வி அடைந்ததால் செய்தி வருகிறது, அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் தொழிலதிபர் தற்கொலை செய்து கொண்டார் என்று. அவருடைய மகன் அதை எடுத்து விற்கிறார் இன்னொருவரிடம். விற்றுவிட்டு சைக்கிளில் வேலைக்கு போகிறார், பஸ்ஸுக்கு காசு இல்லாமல். இந்த நாடகங்கள் நடக்கின்றன. ஆனால் அங்கே வேலை செய்யும் பணியாட்கள் தொடர்ந்து அமைதியாக வேலை செய்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? நான் உரிமையாளன் என்று நாம் முடிவெடுக்கும் பொழுதுதான் ஏராளமான பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பிரச்சனைகளுக்கும் உரிமையாளராக நாம் தான் ஆக முடியும். உரிமையாளர் சுவாமி, நாம் அவர்களுக்கு பணியாளர்கள் என்ற எண்ணம் இருந்தால் நம் வாழ்க்கை என்றும் நிம்மதியாக இருக்கும்.